செய்யக்கூடிய சூழலை அமைந்திருக்கும். உங்களால் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம், சட்டமன்றத்துக்கு போய் அப்பா வைங்க தேர்தல். வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய சூழலை அமைந்திருக்கும். உங்களால் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம், சட்டமன்றத்துக்கு போய் அப்பா வைங்க தேர்தல். வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய சூழலை அமைந்திருக்கும். உங்களால் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம், சட்டமன்றத்துக்கு போய் அப்பா வைங்க தேர்தல். வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டு முதலமைச்சர் விஜய் குறித்து சென்னை கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அநாகரிகமாக பேசியதால் அங்கு அதிர்ச்சிகரமான சூழல் நிலவியது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்று சென்னை கமலாலயத்தில் இன்று நடைபெற்றது. பாஜக சார்ந்த ஒரு இதழினுடைய டிஜிட்டல் தளம் வெளியீட்டு விழாவாக அது நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய பாஜகவின் தற்போதைய மாநில தலைவர், தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர்கள் ஒருவராக பார்க்கப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட நிலைகளில் எல்லாம் இருந்து வந்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் தொடர்பாக அருவருக்கத்தக்க வகையிலான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவமதித்து பேசக்கூடிய விதமாக நாகரிகமற்ற முறையிலே நயினார் நாகேந்திரன் அந்த கருத்தை பேசியிருப்பதாக பல்வேறு தளங்களிலும் தற்போது எதிர்ப்பு எழுந்திருக்கின்றது. சட்டப்பேரவையிலே முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு பேசும் பொழுது அவையில் சிலர் இல்லை என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி நகைச்சுவையாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதை மேற்கோள் காட்டி பேசுவதாக நினைத்து கருத்து கூறியிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் ஒரு முன்னாள் அமைச்சர் என்ற நிலையிலே பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் அரசியலிலும் இருந்தவர் என்பதையெல்லாம் மறந்து நாகரிகமற்ற ஒரு கருத்தை பேசியிருக்கின்றார். முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தொடர்பாக அரசியல் ரீதியிலான விமர்சனத்தை முன்வைத்தால் கூட நாகரிகமான கருத்துக்களையே பேச வேண்டும் என்பது தமிழக அரசியலில் ஒரு நிலைப்பாடாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில் முற்றிலும் அருவருக்கத்தக்க வகையிலான ஒரு பேச்சை நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே பாஜக சார்பில் பங்கேற்றிருந்தவர்களும் அந்த கருத்தை நயினார் தவிர்த்திருக்கலாமோ என்று எண்ணும் விதமாகவே அவருடைய பேச்சு இருந்தது. சில வினாடிகள் மட்டுமே அந்த கருத்தை அவர் சொல்லியிருந்தாலும் அவர் வகித்து வரக்கூடிய பொறுப்புக்கு ஒழுங்கற்ற முறையிலாக, குறிப்பாக முதலமைச்சர் என்ற நிலையில் இருக்கக்கூடியவரை அவமதிக்கக்கூடிய வகையிலான ஒரு நாகரிகமற்ற கருத்தாக அது பார்க்கப்படுவதாக பல்வேறு தளங்களில் இருந்தும் குறிப்பாக சமூக ஊடகங்களிலே நயினார் அவர்களுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பலரும் பதிவிட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.